பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம்ங்கிறத உணர்ந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். பெண்களுடைய கல்வியை ஊக்கப்படுத்தணும்னு தான் முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை துவக்கி வச்சார். அந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். அரசு பள்ளியில படிச்சு காலேஜில படிக்க போன எந்த காலேஜா இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தா கூட சரி, பெண்கள் படிக்கணும், மகளிருக்கு கல்வி முக்கியம். படிக்க போனாங்கன்னா அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நான் தர்றேன்னு இன்னைக்கு புதுமை பெண் திட்டத்தை நம்முடைய அரசு செயல்படுத்திட்டு வருது. இந்த காகிதம் கல்லூரியில மட்டும் சுமார் 2500 மாணவிகள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்கீங்க. அதே மாதிரி நாள் முதல்வர் திட்டத்தையும் நம்முடைய அரசு செயல்படுத்துது. இன்னைக்கு இந்த நாள் முதல்வர் திட்டத்தின் மூலமா இந்த கல்லூரியை சேர்ந்த சுமார் 7000 பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, திறன் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு லேப்டாப் பாடம்ன்ற இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய திறனை மேலும் டெவலப் பண்ணுகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நிச்சயம் இந்த லேப்டாப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேப்டாப்பை நிச்சயம் யூடியூப் பார்க்கறதுக்கு, படம் பார்க்கறதுக்கு, கேம்ஸ் விளையாடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம தயவு செய்து இந்த லேப்டாப்பை உங்களுடைய ஸ்டடீஸ்க்கும் ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்க. இந்த நேரத்தில் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்குவதற்காக இதை பயன்படுத்துங்க. எதை கொடுத்தாலும் அதை பாதுகாத்து பன்மடங்கு ஆகக்கூடிய ஆற்றல் பெண்களுடைய உங்களுக்கு உண்டு. அந்த வகையில் இன்னைக்கு உங்க கையில கொடுக்கப்படுகின்ற இந்த லேப்டாப் எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியா பெருகும்னு நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். எந்த தேர்வாக இருந்தாலும் மாணவர்களை விட மாணவிகள் நீங்க தான் எப்பொழுதுமே எந்த பாஸ் பர்சன்டேஜா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சன்டேஜா இருக்கட்டும், எப்பவுமே மாணவர்களை ஈஸியா அடிச்சிருவீங்க. அதே மாதிரி இந்த லேப்டாப்பை பயன்படுத்தி வாழ்க்கையிலும் நீங்க ஆண்களை விட சிறந்த இடத்திற்கு, ஆண்களை விட அதிகமாக நீங்க சாதனைகள் படித்து காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதை தவிர இன்னும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுக்கு தர இருக்கின்றது. எனவே இந்த அரசுக்கு எப்பொழுதும் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, லேப்டாப் பெற்றவங்க அத்தனை பேருடைய எதிர்காலம் சிறக்க அரசின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.